இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இந்த எல்லா ஐட்டத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம். அதான் வெங்காய கொத்தமல்லி தொக்கு. ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கிறோம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறோம். நல்லா வறுத்து எடுத்து இது வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறோம், போட்டுக்கிறோம். அப்படியே பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கிறோம். வெங்காயம் கொஞ்சமாக நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக அது புளி வந்து இந்த அளவுக்குள்ளே போட்டுக்கிறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, மல்லித்தூள் போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். மல்லி வந்து வெட்டி வச்சுருக்கிறோம், அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிறோம். கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். வெங்காயம் கொத்தமல்லி போட்டு அரைச்சு இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து தண்ணியே ஊற்றாம அரைச்சிருக்கோம். இது அப்படியே உள்ள ஊற்றிக்கலாம். எல்லாம் அடி பற்றாமல் நல்லா கிளறிட்டே இருக்கோன்னு கொஞ்சமாக பற்றினா ஆயில் மறுபடியும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பவுடர் வந்து ஃபஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நான் இது தயிர் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.